வாணியம்பாடியில் வங்கியில் லோன் வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மூட்டை தூக்கும் தொழிலாளி ஒருவர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெரியப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முனவர் பாஷா என்பவர் ஆட்டோ ஓட்டுநராகவும் மூட்டை தூக்கும் தொழிலாளியாகவும் இருந்து வருகிறார். இவரிடம் வாணியம்பாடி கோட்டை ஹாஜி தெரு பகுதியைச் சேர்ந்த காசிப் அகமது என்பவர் தொழில் செய்வதற்காக வங்கியில் கடன் பெற்று தருவதாக கூறி பல்வேறு ஆவணங்களை வாங்கியுள்ளார். பின்னர் முனவர் பாஷா பெயரில் வங்கி கணக்கு தொடங்கி வங்கி கணக்கு புத்தகம், காசோலை புத்தகம் ஆகியவற்றை வாங்கியுள்ளார். இந்நிலையில் சில நாட்களுக்கு பின் முனவர் பாஷாவிற்கு ஒரு பதிவு தபால் வந்துள்ளது. இதில் அவர் சென்னை பெரம்பூரில் தனியார் நிறுவனம் நடத்தி வருவதாகவும் அதற்கு ஜிஎஸ்டி வரியாக சுமார் 2,23,00,000 ரூபாய் பணம் நிலுவையில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த முனவர் பாஷா இது தொடர்பாக காசிப் அகமது மற்றும் அவரது கூட்டாளிகள் சையத் புரான் மற்றும் சல்மான் ஆகியோர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். வர கூலியெல்லாம் அதில் போட்டு யூஸ் பண்ணிகிட்டே இரு, அப்போ தான் அவங்க லோன் கொடுப்பாங்கன்னு சொன்னான். சரின்னு நான் கூட யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் போஸ்ட்டில் வீட்டில் லெட்டர் வந்துச்சு. வந்து இது லெட்டர்னு வந்து வாங்கி போய் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்தேன். அது ஜிஎஸ்டி இதுன்னு தெரியாது. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா என் ஓனர்கிட்ட கொடுத்தேன். ஓனர் படித்து பார்த்தாரு, அது ஜிஎஸ்டி இது வந்துக்குதுப்பான்னு. சரின்னு எவ்வளோன்னு கணக்கு போட்டு பார்த்தா 22,22,22,985 ரூபா வந்துக்குதுன்னு சொன்னார். பார்த்த உடனே அப்படியே மயக்கம் வந்துச்சு.